கமலி என்னும் நான் மத்திய இணையமைச்சரை வீழ்த்தியதில் தொடங்கி தமிழகத்தின் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டது வரை தற்போதைய அரசியல் களத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் தாவேகா எம்எல்ஏ கமலி. அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்பட்ட திருப்பூரின் அவிநாசி தனித்தொகுதியில் இம்முறை பாஜக, திமுக ஆகிய கட்சிகளின் பலத்த போட்டிக்கு மத்தியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து கொங்கு பகுதியில் அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்தியவர் 28 வயதான கமலி. சட்டமன்ற உறுப்பினராக அவிநாசி தொகுதியில் தடம் பதிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு தாவேகா அரசில் அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 4 பெண் அமைச்சர்களை கொண்டுள்ள தாவேகா அமைச்சரவையில் இன்று மிக இளம் வயதில் அமைச்சராக பதவியேற்று அக்கட்சியின் முக்கிய ஆளுமையாக கமலி உருவெடுத்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த கமலி ஏழ்மையான பின்னணியை கொண்டவர். முதுகலை ஆங்கில இலக்கியம் மற்றும் பிஎட் முடித்துவிட்டு ஆசிரியராக பணியாற்றி வந்தவர். இவரது கணவர் ஒரு இ-சேவை மையத்தை நடத்தி வருகிறார். அரசியல் மீது கொண்ட ஈர்ப்பால் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தீவிர களப்பணியாற்றிய கமலிக்கு அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. எங்கள் குடும்பத்தில் இதுவரை யாரும் தீவிர அரசியலில் இருந்ததில்லை. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததால் மக்களின் வழி எனக்கு நன்றாக தெரியும் என கூறும் கமலி தற்போது அமைச்சராக தன் அரசியல் பயணத்தை தொடங்குகிறார்.